ரஜினி சார் ஒரு மேடையில் பேசும்போது எனக்கும் ஆசை தான் கலைஞர்கிட்ட நெருங்கி பழகணும்லாம். ஆனால் அவர் நெருப்பு மாதிரி ரொம்ப குளிரும்போது கொஞ்சம் கிட்ட போகலாம், ரொம்ப கிட்ட போயிட்டா சுற்றணும் அப்படின்னாரு. அதுக்கு உடனே அதே மேடையில் மியூசிக் அகாடமிலன்னு நினைக்கிறேன், ரஜினிக்கு அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரஜினி அவர்கள் என்னை நெருப்பு என்று சொன்னார். நான் செருப்பு, வந்து அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அவர். அதெல்லாம் மறக்கவே முடியாது. சினிமாலேருந்து வந்தோங்கிறத கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒதுக்கிடுவாங்க சில பேர். ஆனால் அவர் அதை தன்னுடைய பிறந்த வீடாக என்றுமே நினைத்ததினால்தான் தமிழ் திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தை நிறுவியது, விருது தொகையை பன்மடங்கு கூட்டியது, தமிழில் பெயர் வைக்கும் படங்களுக்கு வரிச்சலுகை தந்தது என்பதை பார்க்கும் பொழுது அவர் தன்னை கலை உலகத்தின் பிரதிநிதியாகவே காட்டிக்கொள்ள விரும்பினார் என்பது புலனாகிறது. நான் ஏறுகிற மேடையில் கலைஞர் இருந்த போதும் சரி, இப்பொழுது இல்லாத போதும் சரி, அவர் எனக்கு அன்பாக சூட்டிய கலைஞானி என்ற பட்டம் என்னை தொடர்கிறது, தொடரும். அதற்கு நான் நன்றியெல்லாம் பலமுறை சொல்லிட்டேன். இது நினைவு குரல் தான். கட்சிக்கோ அல்லது அவர் பெருமைக்கோ இன்னொரு மகுடம் சேர்க்குமானா இல்லை. எனக்கு பெருமை, எனக்கு சந்தோஷம். நான் எளிமையாக சந்திக்கலாம் அவரை அப்படின்னு சொல்லும்போது, தசாவதாரம் கதையை நான் எழுதும்போது அடுத்து என்ன படம் பண்ணுறேன்னாரு. ஒரு காம்ப்ளிகேட்டட் கதைங்க ஐயா, எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, கதை என்னன்னு சொல்லுன்ட்டாரு. எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்களே, நம்ம சொல்லலாமான்னு எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ அதை சொன்னேன். அது ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி தசாவதாரத்தை சொல்கிறதுன்னு சொன்னபோது, அதில் சில யோசனைகள் கலைஞர் அவர்கள் எழுத்தாளராக எனக்கு சொன்னார் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் முதல்வர் ஆகிட்டார். அப்போ படம் பார்த்து இப்போ சொன்னாங்க இல்லையா, எந்திரன் பார்க்கும்போது சிரித்து ரசித்தார்னு, அதே மாதிரி தசாவதாரத்தை பார்க்கும்போது என்னை தொட்டு சந்தேகங்கள் கேட்டு, இதுதானே அது, இதைத்தானே நீ சொல்ல வருகிறாய் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். அதில் எப்படி விட்டாங்க இந்த சீனெல்லாம் அப்படின்னு கேட்டார் அந்த முதல் காட்சிகளை பார்த்து. இல்லையா, அது அந்த கல்லை கடலில் தூக்கி போடுற மாதிரி ஒரு காட்சி வரும் பொழுது, இந்த கல் பேசிருச்சு அப்படின்னதும் சத்தமாக சிரிச்சார். என்னன்னு அடுத்த தலைமுறையை கேட்டார்கள். அவர் பராசக்தியில் எழுதின அது கல் பேசாது என்ற வசனத்தை சென்சார் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வாதாடி அந்த சவுண்டை மாத்திரம் எடுத்துட்டாங்க. சிவாஜி ஐயா அவர்களின் உதடு மாத்திரம் அசையும், ஆனால் அந்த வசனத்தை ஆடியன்ஸே கத்துவாங்க அங்கிருந்து. அப்படியெல்லாம் சினிமாவில் அரசியல் இருந்தபோது சினிமாவை காத்தவர் எங்கள் கலைஞர் அவர்கள்.